நாட்டில் கடந்த ஆண்டு முதல் தேங்காயின் சில்லறை விலை 160 200 ரூபாயாக உயர்ந்துள்ளதாக நாட்டு மக்கள் பாரிய சிக்கலை எதிர்நோக்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சந்தையில் தேங்காய் விலை சடுதியாக உயர்ந்துள்ளமையை கட்டுப்படுத்துவதற்கு தென்னை பயிர்ச்செய்கை சபை நேரடியாக தலையிட தீர்மானித்திருக்கிறது. ஏலத்தில் குறைந்த விலைக்கு தேங்காய்களை வாங்கி நுகர்வோருக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யும் இடைத்தரகர்களே இந்த விலையேற்றத்திற்கு காரணம் என தென்னை பயிர்ச்செய்கை சபையின் பணிப்பாளர் ஷொனிமல் ஜேகொடி சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த வாரம் நடைபெற்ற தேங்காய் ஏலத்தில் ஒரு தேங்காய் 122 தொடக்கம் 124 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் வெளிச்சந்தை அதே தேங்காய் 180 தொடக்கம் 200 ரூபாய் வரையிலான அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தென்னை பயிர்ச்செய்கை சபையின் பணிப்பாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த ஆண்டு நாட்டில் 2900 மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 3000 மில்லியனாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்துடன் பூச்சிகள் மற்றும் ஏனைய விலங்குகளினால் ஏற்படும் சுமார் 10% அறுவடை இழப்பை தடுப்பதற்கான விசேட பாதுகாப்பு திட்டங்களும் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஷொனிமல் ஜேகொடி சுட்டிக்காட்டியிருக்கிறார்.